வணக்கம் நேயர்களே. பல தேமுதிக அன்பர்கள் தொடர்ந்து கமெண்ட்லேயும் வந்து ஒரு சிலர் நேர்லையும் பேசுகிறாங்க, ஃபோனில் வந்து சார் விருந்தினர் என்ன சார் என்ன சார் என்று மிகவும் வருத்தம் தோய்ந்த குரலில் கேட்கின்றார்கள். ஏன்னா முடிவுகள் எப்படி வந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அந்த மனநிலைக்கு அவர்கள் ரெடியாகணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ அதில் ஒரு சிலர்லாம் இந்த எக்ஸிட் போல் வந்ததுலேருந்து, ஏன்னா எக்ஸிட் போல் அனைத்தும் ஏறக்குறைய இந்தியா டுடே மட்டும் ஒரு ஊடகமாக சொல்லிவிட்டது. மற்ற எல்லாருமே மாணிக்க தாகூர் வெற்றி என்று தந்து விட்டார்கள். அதனால் வந்து சார் நான் நேற்றிருந்து சாப்பிடவே இல்லை சார், அப்படிலாம் ஒரு வெறி பிடித்த தொண்டர்கள் அந்த இயக்கத்தில் இன்னும் இருக்கின்றார்கள். ஏன்னா அதனால் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, எலெக்ஷனை ஒரு எலெக்ஷனை எடுங்க, சரி அவ்வளோதான், மக்கள் அவ்வளோதான், வெற்றி கொடுத்தாலும் சரிதான், தோல்வி எட்டினாலும் சரிதான்ற மனநிலையை பக்குவப்படுத்திக்கங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. வருத்தப்படுறதுனால எதாக போதா, ஒரு சிறு வருத்தம் இருக்கும், அதுக்காக வருத்தம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் அவர்களும் இந்த 2 தொகுதிகளை பற்றி திரும்ப திரும்ப கேட்டார்கள். விருதுநகரை பற்றியும் கடலூரை பற்றியும் கேட்டார்கள். முதலில் நாம் கடலூரை பற்றி பார்ப்போம். கடலூர் தேர்தலுக்கு ஒரு 10-12 நாள் முன்னாடி எடுத்தது தான். ஆனால் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கு. பிரச்சாரம் தேர்தல் ஆரம்பித்து பிரச்சாரம் நடக்கிறப்ப தான் நம்ம எடுக்கிறோம் கடலூர். அப்படி அவ்வாறு கடலூர் எடுக்கிறப்ப நமக்கு கிடைத்த விஷயம் என்னென்னா, உண்மையிலே திமுகவுக்கு 40% வாக்கு கிடைத்தது, திமுக கூட்டணிக்கு. அதே சமயம் அதிமுக கூட்டணி, அதாவது தேமுதிகவுக்கு 36%, ஏறக்குறை 4% வித்தியாசம். கடும் போட்டி இவை இரண்டுக்கும் தான். ஏன்னா அந்த களத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருவேளை மும்முனை போட்டியாக இருக்கும்னு தான் போனேன். ஆனால் களம் சர்வே எடுக்கிறப்ப தெரிஞ்சு போச்சு, பாமக பின்தங்கி நின்னது தனியாக. 17% தான் வந்தது. ஏன்னா அதனால் நான் அன்று கொடுத்த ப்ரிடிக்ஷனில் திமுகவுக்கு 40 கிடைச்சது, 39லேருந்து 43 ஃப்ளோ கொடுத்தேன். அதிமுக அதாவது தேமுதிகவுக்கு கிடைச்சது 36. இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் திமுக பணபலம் இது பயன்படுத்தலாம் என்றால் 2ஐ குறைத்து 34 முதல் 38 என்று தந்திருந்தேன். அதே சமயம் பாமகவிற்கு 17 கிடைச்சாலும் அந்த கடைசி நேரத்தில் உச்சபட்ச அந்த சமூக உணர்வு வலுப்பெறலாங்கிறதுனால 18 முதல் 22. இது எதன் அடிப்படையில்னா, ஏறக்குறைய அதற்கு முன்னதான எல்லாம் தனித்தனியாக இருக்கிறப்போ ஒரு சர்வே எடுக்கிறோம், அந்த கூட்டணி இல்லாமல். அப்போ பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு 12% வாக்குங்கிறது அந்த பார்லிமெண்ட் காமிச்சது அங்கே இருக்கிறது. அதே சமயம் 7% வாக்கு பாஜகவுக்கு இருக்கிறதாக களம் காண்பித்தது. அப்போ 12, 7, 19 தான் அந்த கூட்டணிக்குரிய வாக்கு. அதனால தான் நம்ம இப்போ திரும்ப உண்மையிலே கரெக்டாக எடுக்கிறப்ப 17 தான் வந்தது. இருந்தாலும் 18 to 22ன்னு நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அதே சமயம் அதிமுகவின் வாக்கும் எப்படி இப்படி இதாக இருக்குன்னா, அதாவது தேமுதிகவின் வாக்கும் நாங்கள் அந்த தனித்தனியாக எடுத்தப்பில் அதிமுகவின் பலம் ஏறக்குறைய திமுகவுக்கு இணையாக இந்த பாராளுமன்றத்தில் இருந்தது. அதாவது திமுக 30% பலத்தை காமித்தது, 30 இல்லை, 28. அதே 28% ஒட்டிய 27% வாக்கை அதிமுகவும் காண்பித்தது. ஏறக்குறைய திமுகவுக்கு இணையான ஒரு வலு அங்கே இருந்தது. ஏன்னா அதிமுகவிற்கு அப்போ, ஏன்னா அங்கே அதிமுகவில் இந்த சம்பத் அது இதுன்னு நல்லா ஒரு புகழ்பெற்ற தலைவரெல்லாம் ரொம்ப லீடிங்காக இருக்காங்க. அது ஒரு காரணம். அதனால் அதிமுக கட்சி வலுவாக இருந்தது. அது வந்து 3வது ரவுண்டு நான் பார்த்தப்ப அங்கே அப்போ தான் வந்து தேமுதிகவும் 7% வாக்கை கொண்டிருந்ததை என்னால் 6 முதல் 7ன்னு வைங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு திரும்ப இதை கூட்டுங்களேன், அந்த 28 7னா 35 வருதா? அப்போ நமக்கு ரிசல்ட் எடுக்கிறப்ப 36 வருது. அப்போ ஏறக்குறைய அந்த 3வது ரவுண்டு எடுக்கிறப்ப கூட்டணி கிடையாது, அதே தான் 4வது ரவுண்டுக்கும் வருது. கூட்டணி இணைச்சி பார்த்தா அதே மாதிரி தான் பாமக பாஜக அந்த என்ன தனியாக என்ன வந்ததோ அதுதான் 4வது ரவுண்டில் கூட்டணியான பிறகு வருது. அப்போ நமக்கு நம்ம மனசு உறுதிப்படுத்துது, ரைட்டு, அந்த எடுத்தது திரும்ப 4வது ரவுண்டு கூட்டணியானால் அதை இணைச்ச ஓட்டு தானே வருது. இதுதான் இந்த நிலைமையில்தான் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள முடிந்தது. என்னது, கடலூரில் திமுக சிறிய எட்ஜில் ஜெயிக்கும். அப்படித்தான் நான் 15ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருந்தேன். ஆனால் 2ஆம் இடத்தை நெருங்கிய இடத்தை ஒரு 4% தானே வித்தியாசம் காமிக்குது. நெருங்கிய இடத்தை தேமுதிக தான் பெற வேண்டும். இதுதான் உண்மையான களம்.
ஆனால் எடுப்பவர்கள் எப்படி எடுப்பார்களோ என்ன செய்வார்களோ தெரியாது. ஏன்னா மிகவும் வித்தியாசமான அவர்களை எப்படி எடுத்தார்கள் அது இனி நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நான் எடுத்தது மிக நுணுக்கமாக எடுத்தேன். அது மட்டும் இல்லை, ஆஃப்டர் எலெக்ஷன் அங்கு எனக்கு நிறைய திமுக நண்பர்கள், கட்சியில் ஒரு காலத்தில் பயணித்ததுனால நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் பேசுகிறப்ப ரொம்ப புலம்புனாங்க. இந்த மாதிரி எஸ்சி ஓட்டுங்க இப்படி முடிவெடுத்து முரசு குத்திட்டு போயிட்டாங்க. அதாவது என்னென்னா, பாமக அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம கூட்டணியில் காங்கிரஸில் அவர் எம்பியாக நிற்கிறவர் அன்புமணிக்கு சொந்த மச்சான் தானே. ஓஹோ, இவர் மச்சானுக்கு நாங்கள் ஓட்டு போடணுமா அப்படின்னு விசிகாக்காரங்களே அந்த நிர்வாகி கூட வந்தாங்களோ ஒழிய கீழ்மட்டத்தில் இருக்கிற எஸ்சி பூரா பெரும்பாலும் தேமுதிகவுக்கு குத்திட்டாங்க சார். அதனால் போட்டி கடுமையாகி போச்சு அப்படின்னு திமுக நிர்வாகிகள் வெவ்வேறு ஊர்களில் எனக்கு சொன்னார்கள். பிற சில அன்பர்களை விசாரிக்கிறப்பையும் களம் அப்படித்தான் நெருங்கிடுச்சு. அதாவது திமுக வெற்றி இருந்தன்ற களம் கடும் போட்டி என்ற நிலையை விட்டது. அதாவது தேமுதிகவுக்கும் இடையே இதுதான் இது. ஆனால் எக்ஸிட் போல் வந்திருக்கிறதோ சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் பாமக 2வது இடம், தேமுதிக 3வது இடம்னு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் தேமுதிக 2வது இடம் தான், ஆனால் வித்தியாசம் சம்மந்தம் இல்லாமல் இவர் 42% என்னமோ திமுக, 26% 36 நம்ம சாம்பிள் வந்தது சம்மந்தமே இல்லாமல் அவ்வளவு இறங்க. ஏன்னா காரணம் பணம் யாரும் தரல, அதை பார்த்துக்கிறேன்னு 3 வேட்பாளருமே பணம் தரல. அப்போ நம்ம எடுக்கிற சர்வே பெருசாக மாறாது. ஆனால் நான் எடுக்கிறப்ப கூட இந்த உளவியல் தெரியாது. எஸ்சி ஓட்டு பூரா அந்த பட்டியல் சமூக ஓட்டெல்லாம் இந்த மாதிரி மாறி அடிக்க போகிறாங்கிறது அப்போ தெரிய வரல. அது நடந்ததை அந்த திமுக நிர்வாகிகளே புலம்பினார்கள். இதுதான் அங்கு நடந்திருக்கும் களம். அதனால் ஒன்று, திமுக ஜெயிப்பதில் ஆச்சரியமில்லை. ஏன்னா நம்ம எடுக்கிறப்ப அதுதானே வந்தது. 40, தேமுதிக 36, இதுதான் வந்தது. ஆனால் நம்பவே முடியாத விஷயம், சம்மந்தம் இல்லாமல் 3வது இடத்துக்கு கொண்டு வர்றது, ஓட்டு வித்தியாசத்தை ரொம்ப பெருசாக குறைக்கிறது எந்த விதத்திலும் அங்கே நடக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இது வந்த பிறகு கூட திரும்ப பேசினேன், இல்லையே பாமக அப்படி போட்டியில் இல்லையே, அவர் கேண்டிடேட் இருக்கிற அந்த அவருக்கு பண்ருட்டி அங்கே ஒரு சில இது இருந்திருக்கலாம். மீதி எந்த இடத்துலையும் பாமக அவ்வளவு வேகமாக ஓட்டு வாங்கலை சார். காங்கிரஸுக்கு தேமுதிகவுக்கு தான் போட்டி தான் கடுமையாக தான் இருந்தது. அதுலேயும் அதிமுக தலைவர்கள்லாம் வரிஞ்சிக்கிட்டு வேலை செஞ்சாங்க. அவர்களும் வன்னியர்கள் தான். தேமுதிகவனுடைய கேண்டிடேட்டும் எல்லாருமே வன்னியர் தான் கடலோரப்புறத்தில். இந்த பட்டியல் சமூக வாக்குகள் தான் இப்படி காலை வாரிட்டாங்க திமுகவுக்குன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் நாளைக்கு என்னங்கிறது பாருங்கள். ஆனால் தேமுதிக தொண்டர்கள் கவலைப்படும் அளவுக்கு தோல்வி ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா வெற்றியா தோல்விங்கிறது வேறு. மோசமான வாக்கு நிச்சயம் கடலூரில் தேமுதிக பெறாது. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாளைக்கு பார்த்துக்கங்க நீங்கள். ரைட்டு. அதுக்கடுத்து அவர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, விருதுநகரை பொறுத்தளவில் எனக்கு எடுக்கிறப்ப டைரெக்டாக நான் எல்லாமே கடைசி ரவுண்டு 400 500 எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். எல்லா வேட்பாளர் ரெடியாகி ஏறக்குறை கடைசி நாள் 9ஆம் தேதி எடுக்கிறேன். 10ஆம் தேதி ராமநாதபுரம் எடுத்தேன். அதுக்கு முதல் நாள் 9ஆம் தேதி விருதுநகர் எடுக்கிறேன். எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா, நான் அன்றைக்கு எடுத்தது கொஞ்சம் ஸ்டாஃபும் கூட வந்தாங்க சேர்த்து. எல்லாம் சேர்த்து எடுக்கிறப்ப ஏறக்குறைய வழக்கமாக 500 600 தான் போவேன். அன்னைக்கு எடுக்கப்பட்ட சாம்பிள் 883 சாம்பிள் ஹை தான். ஒரே நாளில் எலெக்ஷனுக்கு நெருங்கின டயத்தில் எடுத்தது. ஹையாக எடுத்துட்டோம். மின்னல் வேகத்தில் காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எடுத்ததில் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறப்ப தெளிவாக தெரிஞ்ச பல விஷயங்கள் தெரிந்தன. அதில் வந்தது, திமுக வேட்பாளர் 38% வாக்கை பெற்றிருந்தார். தேமுதிகவின் வேட்பாளர் 40.6, அதாவது எவ்வளவுனா திமுகவோட 2.6% வாக்கை தேமுதிக தான் அதிகமாக பெற்றிருந்தது எனது நேரடி ஆய்வில். ஏன்னா நான் ஒரு இடத்துல எடுக்கிற ஆள் இல்லை. எனக்கு குறைய 10-50 கிராமங்கள். அப்போ 50 கிராமம்னா ஒரு 10 கிராமம் தான் டைரெக்டாக பார்த்தேன். மீதி எல்லாம் எப்படின்னா அதுக்கான சில வழிமுறை இருக்குது. அதாவது பெரும்பாலும் டவுனுகளில் பஜாருக்குள்ளேயும் எடுத்தால் டவுன் பீப்புள், அந்த பஸ் ஸ்டாண்டில் டவுன் பஸ் நிற்கிற ஏரியாக்களில் பூரா எடுத்தால், அந்த ஒரு டவுனில் இப்போ சாத்தூரில் அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டை சுற்றி 1 மணி நேரம் எடுத்தால் உங்களுக்கு ஒரு 10 கிராமம் 15 கிராமத்து சாம்பிள் கைக்கு வரும். என்ன புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லா டவுன்லையும் எடுக்கிறப்ப ஒரு 60-70 கிராம சாம்பிள் வந்துடும்.
ஏறக்குறைய 6 சட்டமன்றத்தினுடைய 6 நகர சாம்பிளும் எனக்கு வந்தது. இவ்வளவுலையும் வந்தது தான் இதுதான் ரிசல்ட்டாக வந்தது. ஆனால் இன்றைக்கி யாருமே வந்து எக்ஸிட் போலில் வெற்றின்னு கொடுக்கல. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இந்தியா டுடே காங்கிரஸ் 6-7 தொகுதியில் தோற்கும், 3-4 தொகுதியில் தோற்கும் என்கிறார்கள். அப்போ ஒருவேளை இதை நினைத்து சொன்னார்களா என்று தெரியல. ஆனால் யாருமே தமிழகத்தில் கணித்தவர்கள் யாருமே வெற்றி வந்து மாணிக்க தாகூர் என்று தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தலுக்கு பின்னதான ஒரு விஷயத்தை நான் திரும்ப அப்சர்வ் பண்ணேன். என்னென்னா, ஓரளவு முஸ்லீம்களின் வாக்குகள் அந்த நான் சர்வே எடுக்கிறப்பே 20% முஸ்லீம் நாங்கள் விஜயகாந்த் மகனுக்குன்னு சொன்னாங்க. அதில் குறிப்பாக திரும்பவும் நான் விசாரிக்கிறப்ப அங்கே பாஜக வந்து போட்டிக்கு வரலை. அது தெரிஞ்சிருமில்ல களம். போட்டிங்கிறது திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் போட்டி. பாஜக போட்டியிலே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டது. ஏன்னா நான் எடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னா பாஜகவுக்கு 13% தான் நான் எடுக்கிறப்ப வந்தது. திமுக சொன்னேன், பாஜக சொல்லலை. நான் அந்த 883 சாம்பிள் எடுத்ததில் 13% தான் பாஜகவுக்கு கிடைச்சது. அதுதான் அப்பட்டமான நிலை. காரணம், பாஜகவின் ஆதரவாளர்களாக யார் இருந்தார்களோ அவர்களின் வாக்குகள் பெரும்பகுதி சமூக அடிப்படையில் விஜயபிரபாரனுக்கு சென்று விட்டது. இவ்வளவு ஏன், மதிமுகவின் வாக்குகளே கணிசமாக சமூக அடிப்படையில் மாறி போய்விட்டன. ஏன்னா இதுதான் அங்கே களம் எனக்கு காட்டிய உண்மை. அதற்கு பிறகு நான் விசாரித்ததில் திரும்ப ஆஃப்டர் எலெக்ஷன் பார்க்குறப்ப இது ஒன்றும் தெரிஞ்சது. பிறகு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்ச விஷயம், எந்த நாங்கள் பெரும்பாலும் எடுக்கிறது பூரா ஆண்கள் தான். ஆனால் அதை ஒட்டி தான் கரெக்டாக பெண்களும் வருவாங்க, 1% 2% முன்ன பின்ன. அப்போ அந்த நம்முடைய ஆய்வு மிகச்சரியாகத்தான் போயிட்டுருக்கு இந்த 20 வருஷமாக. ஆனால் இந்த தொகுதியில் ஒரு சிறிய விஷயம் என்னென்னா, ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் அனுதாபப்பட்டு ஒரு இதில் விஜயகாந்த் மேலே அனுதாபப்பட்டு அந்த பெண்கள் சதவீதம் தேமுதிகவுக்கு சற்று அதிகம் விழுந்துள்ளது என்பதை இந்த விசாரிப்புகளின் மூலம் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆக இது எல்லாம் கணக்கிடுறப்ப ஏறக்குறைய ஏன் கணிப்புங்கிறது தேமுதிக வெற்றி தான். ஆனால் யாரும் கணிக்கலை. பார்க்கலாம், ஏன்னா 24 மணி நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சு போகுது இல்லையா, பார்க்கலாம். ஒருவேளை அப்படி தோல்வி அடைந்தாலும் மிக குறைந்த வித்தியாசத்தில் தான் தோற்பார் என்று நினைக்கிறேன். ஏன்னா நான் அத்தனை சாம்பிள், அத்தனை ஊர், 6 சிட்டியும், அத்தனை கிராமங்களையும் எடுத்தது வந்தது. ஒருவேளை தோற்ற சின்ன மற்ற உளவியல் விஷயங்களையும் நான் ஸ்கேன் பண்ண முடியும், பண்ணியும் வந்து ரிசல்ட்டு வெற்றின்னு தான் வருது. மைனஸ் ஒன்றும் பெருசாக எங்கேயுமே வரல. மைனஸுங்கிற ஃபேக்டரி அவங்களுக்கு வரல. பார்க்கலாம், 24 மணி நேரம் தானே பார்க்கலாம். ஆனால் தேமுதிகக்காரங்க எதாக இருந்தாலும் எதற்கு இவ்வளோ வெக்ஸ் ஆகாதீங்க, வெற்றியை கொண்டாடுங்க. வெற்றி வரலைன்னாலும் சரிதான், மக்கள் அளித்த தீர்ப்புன்னு எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். வணக்கம். இது வந்து இந்த வீடியோவே ரொம்ப பேர் வருத்தப்பட்டு தேமுதிகக்காரங்க கேட்டதுனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஓகே, நன்றி.